எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு டிமார்ட் ஷாப்பிங் ஹால் பார்ட் 2 வீடியோ பார்க்க போறீங்க. இந்த வீடியோல நான் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் பார்க்க போறீங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவா போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஐ கார்ட்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த தடவை கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுங்க, அதையும் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ். இது வந்து 150 கிராம் வருது. எம்ஆர்பி 140, டிமார்ட் பிரைஸ் வந்து 130. ஸோ லாஸ்ட் டைம் வந்து வேற ஒரு ஃபிளேவர் வாங்கியிருந்தோம், அது அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. இதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கோல்கேட்ல ஜிக்ஸாக் பிரஷ். இது வந்து சாஃப்ட் டைப். இதோட எம்ஆர்பி வந்து 120ன்னு போட்டு அதை அடிச்சிட்டு 99ன்னு போட்டிருக்காங்க. இது போக டிமார்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 92க்கு தராங்க. ஸோ இதே ப்ராடக்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் போட்டிருந்தேன், அப்போ வந்து இன்னுமே விலை கம்மியா தான் கொடுத்திருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டிமார்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ப்ராடக்டோட பிரைஸ்மே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்காக ஒரு ஹேர் ஆக்சசரிஸ் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 49 தான். அடுத்ததா யார்ட்லில இங்கிலீஷ் லாவெண்டர். இது 100 கிராம் டால்க். ஸோ இதோட எம்ஆர்பி 145, டிமார்ட் பிரைஸ் வந்து 99. ஸோ இவ்வளவு டிஸ்கவுண்ட் ஓகே தான், அதனால இது வாங்கிட்டேன். எனக்கு இது பாத்தீங்கன்னா இதுவே ஒரு 2-3 வருஷத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எப்பாவது தோணும் போது மட்டும் போடுவேன். ஸோ இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கேன். அடுத்ததான் வந்து விம் சோப்பு. இது வந்து 10 ரூபாவோடது. எம்ஆர்பி 10 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 9 ரூபாய். இதுல 5 பீஸ் வாங்கியிருக்கேன். அப்புறமா நிவ்யாவோட சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் கிரீம் வாங்கியிருக்கேன். இது 100 ml இருக்கு. எம்ஆர்பி 220, டிமார்ட் பிரைஸ் வந்து 175. இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துக்கு வரும். இப்ப இந்த வின்டர் சீசன்ல எல்லாம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நம்ம அப்படியே கிரீம் போட்டு பவுடர் எல்லாம் போட்டோம் அப்படின்னா திட்டா முகம் ஃபுல் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டு ஜஸ்ட் நம்ம மேல ஏதாவது கிரீம் அப்ளை பண்ணிட்டா கூட, பவுடர் அப்ளை பண்ணாலும் பெருசா பாண்டா தெரியல. அது போக உங்களுக்கு வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு எங்கேயே வெளியே கிளம்புறதா இருந்தாலும் ஓகே தான். ஃபேஸ் வந்து அப்படியே ரொம்ப டல்லா காட்டுறது இல்லை. ஸோ அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். துலிப்ஸ்ல காட்டன் பட்ஸ் வாங்கியிருக்கேன். இதுல 200 பீஸ் இருக்கும். எம்ஆர்பி 110, டிமார்ட் பிரைஸ் வந்து 55. இது வந்து பை 1 கெட் 1 நினைக்கிறேன், அதனாலதான் ஆஃப் பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைல்ட் அண்ட் கிளியர் சோப்பு. இதோட ஒரு பாக்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா 275. இதுவும் பை 1 கெட் 1 ஆஃபர் தான். ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கறனால 137.50 பைசே வருது. ஸோ இந்த சோப் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இதை யூஸ் பண்றது நிறுத்திட்டேன். ஏன்னா இது ஒரு 2-3 மாசம் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து ஸ்கின் பயங்கரமா ட்ரை ஆயிடுச்சு. அதனால நான் வீட்லயே வந்து பாத் பவுடர் ரெடி பண்ணிட்டு அதுதான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ என் ஸ்கின் கொஞ்சம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சோஃபில ஆன்டிபாக்டீரியா. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 140, டிமார்ட் பிரைஸ் வந்து 110. அடுத்ததா வந்து டிஷ்யூ. இது வந்து கிச்சன் யூஸ்க்கு. எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 60 rupees. இதுவும் பை 1 கெட் 1 தான். ஸோ நான் ஒண்ணு மட்டும் வாங்கியிருக்கறனால 30 rupees பாதி பிரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனாலதான் என் வாய்ஸ் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். நான் ஏதோ தூக்கத்துல எந்திரிச்சு பேசுற மாதிரி இருக்கு, அதுக்கு ரீசன் இதுதான். நெக்ஸ்ட் மங்கள் தீப் சாம்பிராணி. இதோட எம்ஆர்பி 15 ரூபாய், டிமார்ட் பிரைஸ் வந்து 12 ரூபாய். இதுல 3 வாங்கியிருக்கேன். நக்ஷத்ரா பூஜா ஆயில். இது வந்து 1/2 லிட்டர். எம்ஆர்பி 125, டிமார்ட் பிரைஸ் வந்து 88. அப்புறமா வந்து சாஃப்ட் டச். இதோட எம்ஆர்பி 58, டிமார்ட் பிரைஸ் வந்து 48. லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது போக ஏதாவது தீர்ந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் இந்த சின்னது ஒண்ணு வாங்கிட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரின் மேட்டிக் ஃப்ரண்ட் லோடு. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 345, டிமார்ட் பிரைஸ் வந்து 230. ஓகே, எனக்கு என்னென்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னு இப்ப சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வாங்க போனது வந்து ரின்னோட டாப் லோடு. ஆனா டாப் லோடுன்னு மேல போர்ட் போட்டுட்டு அதுக்கு கீழே வச்சிருந்தது ஃப்ரண்ட் லோடு. அங்க சரியான கூட்டம், குழந்தையெல்லாம் வச்சுட்டு நம்மளால ட்ராலியை கூட நகர்த்த முடியல. ஏன்னா ஏகப்பட்ட ட்ராலியோட நிறைய பேர் அதுக்கு இதுக்கு இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால நமக்கு வந்து எது முன்ன இருந்ததோ அந்த டேக் பார்த்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு அடுத்த நாள் தான் செக் பண்றதுக்கே டைம் இருந்தது. எடுத்து பார்த்தா அது வந்து ஃப்ரண்ட் லோடு மாத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல வந்து பிரைஸ் டிஃபரெண்ட்டுமே இருக்குது. டாப் லோடு அப்படின்னா 195 தான் 2 லிட்டரோட பிரைஸ். இதுவே வந்து ஃப்ரண்ட் லோடுன்னா 230 235 வருது. சோ இதுலயும் ஒரு 35 ரூபாய் எனக்கு லாஸ். இன்னொன்னு என் மிஷின் வந்து டாப் லோடு மிஷின். நான் வந்து ஃப்ரண்ட் லோடோட லிக்விட் வாங்கிட்டு வந்துட்டேன் அவசரத்துல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராஜ்மா.
நான் போன வீடியோல காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட பிரைஸ் 130 என்னமோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த இடத்துல போட்டிருந்த டேக் பாத்தீங்கன்னா ராஜ்மா 85ன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே இருந்த ராஜ்மா தான் நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். பில் பண்ணிட்டு இப்போ எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த 85ங்கிற இடத்துல அவங்க இன்னொரு டைப் ராஜ்மா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிரீமியம் குவாலிட்டி அங்க மாத்தி வச்சுட்டாங்க. ஸோ நான் எடுத்துட்டு வந்தது பாத்தீங்கன்னா காஸ்ட்லியா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு திங்ஸுமே இருந்தது. ஸோ கரெக்டான இடத்துல வந்து கரெக்டான பொருளை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க ஒரு டேக் போட்டுட்டு அதுக்கு கீழே இன்னொரு ப்ராடக்ட் வச்சிருப்பீங்க. நாங்க வந்து அதுல இருக்கிற பிரைஸ் பார்த்து வாங்கிட்டு வரோம். கடைசியில பில் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு இந்த 1-2 பொருள் எடுத்துட்டு திரும்பவும் வர முடியாது இல்லைங்களா? ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்த பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப்க்கு கஸ்டமரை எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு நீங்க தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. ஏன்னா சுகர் இல்லையான்னு கேட்டா ஆமா இல்லைங்கிறாங்க. இது ஒரு ஆன்சரா? நீங்களே சொல்லுங்க. எப்போ வரும் ஏதாவது ஒன்று சொல்லலாம் இல்லைங்க, ஸ்டாக் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு, இல்ல 2 days ஆகும் அந்த மாதிரி சொல்லலாம். இது இல்லையான்னு கேட்டா ஆமா இல்ல அந்த மாதிரி தான் அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பர்சனலா பேசுறதுக்கு அவங்க நிறைய டைம் எடுத்துக்கிட்டு அதுல பிஸியா இருக்காங்க. ஸோ ஸ்டாஃப்க்கு கஸ்டமர் கிட்ட எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுங்க. அப்புறம் 3வது விஷயம் பாத்தீங்கன்னா உங்க பில்லோட குவாலிட்டி இப்ப சுத்தமாவே சரியில்லை. நான் வாங்கிட்டு வந்த பில்லு அடுத்த நாளே வந்து பாதி என்ன அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் குவாலிட்டியான இன்கோ பேப்பரோ கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, அது பெட்டரா இருக்கும். அப்புறமா வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா கஸ்டமர் ரஷ்ஷா இருக்கிற டைம்ல வந்து ஸ்டாஃப் வந்து செக்ஷனை நீட்டா அடுக்கி வைக்கணும், இல்ல வந்து பிபிடி பண்ணி போட்டோ எடுக்கணுங்கிற வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதை வந்து கஸ்டமர் இல்லாதப்ப பண்ணுங்க. நாங்க வந்து 4 பொருள் பார்த்து எது விலை கம்மி இல்ல எது நல்லா இருக்கும், எதுக்கு ஆஃபர் இருக்கு, எதை பார்த்து வாங்கணும்னு வந்து நிக்கிற இடத்துல மேடம் ஒரு நிமிஷம் தள்ளுங்க, மேடம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் போங்க, அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ எங்களால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணவே முடியல. எனக்குன்னு இல்லை, இந்த வாட்டி எல்லாருக்குமே அது நடந்திருக்கும். இது எங்க நடந்துச்சு பாத்தீங்கன்னா போத்தனூர் டிமார்ட்ல தான் லாஸ்ட் சண்டே ஈவினிங் இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் நீங்க பிரைஸ் கம்மியா கொடுக்குறீங்க, குவாலிட்டியா கொடுக்குறீங்கிறத தாண்டி கொஞ்சம் கஸ்டமரை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துங்க. ஏன்னா கஸ்டமர் இல்லைன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாம் சேல்ஸ் ஆகும். நான் ₹1 ₹2 இல்ல கிட்டத்தட்ட 5000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். எவ்ரி மந்த் நான் வந்து மினிமம் 3000க்காவது பர்ச்சேஸ் பண்றேன். என்ன மாதிரி அங்க நிறைய பேர் வராங்க. ஸோ ஸ்டாஃப் வந்து இன்னொன்னு பில் பண்ற இடத்துல பேக்கிங்க்குன்னு ஒரு ப்ராப்பரான ஆளை நீங்க நிக்க வைக்கிறதே கிடையாது. பண்ணி நாங்களே எடுத்து வச்சு நாங்களே பேக் பண்ணிட்டு போற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்ததா பேபி ஷாம்பு. இது 100 ml எம்ஆர்பி 115, டிமார்ட் பிரைஸ் வந்து 106.95. அப்புறமா ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் எய்ட் அப்படிங்கிற கம்பெனில 175 ml எம்ஆர்பி 35, டிமார்ட் பிரைஸ் வந்து 20 rupees. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விம் ஜெல் எம்ஆர்பி 20, டிமார்ட் பிரைஸ் வந்து 18. அப்புறமா பாட்டில் பிரஷ் இது வந்து 170, டிமார்ட் பிரைஸ் வந்து 149. நான் வந்து ஆக்சுவலா வேற ஒரு சிலிக்கான் பிரஷ் தான் எடுத்திருந்தேன். கடைசியில பில் பண்ற டைம்ல தான் இது வேற எங்கேயோ இருந்து எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த பிரஷ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஏன்னா என் வீட்டுல நல்லா பெரிய பெரிய வாட்டர் கேன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு எனக்கு அந்த பிரஷ் வந்து செட் ஆகுறது இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பிரஷ்ஷா இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைச்சேன். டோட்டலா போன பார்ட் 1 வீடியோல காமிச்சது இது எல்லாமே சேர்த்து 5090 rupees வந்துச்சு. எவ்வளவு சேவ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 1424, 1424 ரூபாய் பக்கம் சேவ் ஆயிருக்கு. பட் ரொம்ப அதிகமாக தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மாசமும் கொஞ்சம் அதிகமாக வாங்குற மாதிரி இருந்துச்சு, இந்த மாசமும் அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கு. நீ நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் மேக்ஸிமம் கிராசரிஸ் எதுவும் வாங்க மாட்டேன். எதெல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகி நில் ஸ்டாக் அது வந்து கம்பல்சரி அந்த மாதம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஐட்டம் மட்டும்தான் வாங்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க, என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.